உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் மீது உனக்காய் பரனையே விட்டு நான் வந்தேனல்லோ உன்னை கருவிலே தெரிந்து கொண்டே உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் எல்லாமே தந்து விட்டே உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் இது எங்கே என்னை விட்டு பிரிந்து செல்கிறாய் எந்த அன்பை ஏன் மறந்து விட்டாய் என் சமூகம் விட்டு ஏன் தூரம் போகிறாய் என் பிரியமே ஏன் மாறிட்டாய் என் கரத்தை விட்டு ஏன் பிரிந்து செல்கிறாய் என் பிள்ளையே ஏன் வெறுக்கிறாய் என் அன்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் என் பிள்ளையே ஏன் மறந்துட்டாய் என் நட்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் என் பிரியமே ஏன் வெறுக்கிறாய் என் அன்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் உணர்ந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் அறிந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் உணர்ந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் அறிந்தே உன்னை மீட்டிடுவேன் உன்னை காத்திடுவேன் உன்னை அணைத்திடுவேன் மகனே உனக்காய் அடிக்கப்பட்டேன் உனக்காய் நொறுக்கப்பட்டேன் உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிள்ளையே உன்னை மீட்டிடுவேன் உன்னை காத்திடுவேன் உன்னை அணைத்திடுவேன் மகனே உனக்காய் அடிக்கப்பட்டேன் உனக்காய் நொறுக்கப்பட்டேன் உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிரியமே உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை ஆள வைக்கும். பிரைஸ் லாட் எவ்ரிவன். இன்னைக்கு இந்த ஸ்கிட் மூலிமா நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ரியல் லைஃப்பை தான் நாங்கள் சொல்கிறோம்.
ஜீசஸ் வந்து நமக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு எளிமை ரூபத்தில் நமக்கு வந்தார். பட் ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ஒரு டெம்ப்ரவரி சந்தோஷத்துக்காக தான் ஆசைப்படுறோம். மொபைல் ஃபோனுக்காகவும் தேவையில்லாத நண்பர்களுக்காகவும் மனத்துக்காகவும் ஆசைப்படுறோம். ஆனால் உலகத்து மூலிமா கிடைக்கிற ஒவ்வொரு சந்தோஷமும் நமக்கு அந்த டைமுக்கு மட்டும்தான். ஆனால் ஏசப்பா கூட ஒவ்வொரு நேரமும் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது, லைக் பைபிள் படிக்கும்போதும் ப்ரேயர் பண்ணும்போதும் அவர் ஒரு ரியல் லைஃப்பில் வந்து நமக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அதை விட பல மடங்கு நமக்கு அதிகமாக கிடைக்கும். இது மூலயமா ப்ரேயர் பண்ணும்போதும் பைபிள் வாசிக்கும் போதும் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கும் சீக்கிரமாக போக முடியும். சங்கீதம் 119 என்ன சொல்லியிருக்குன்னா, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுகிறான், தமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால தானே சொல்லியிருக்கு. நம்ம லைஃப் அதுவும் மெயினாக வந்து யூத் டீனேஜர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தப்பான பாதைகளை போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த டைமில் தான் நம்ம ஏசப்பாவை அதிக நேரத்தில் நம்ம வர்ஷிப் பண்ணுறதோ அவர் கூட ரொம்ப நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.